ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அருமையான மீல் மேக்கர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கறி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக துண்டு பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக கழுத்து தக்காளியாக எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கூட எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ மீல் மேக்கர் சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க, தண்ணீர் இல்லாமல் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கூடயும் நல்லா இது நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் மசாலா இதில் நல்லா சார்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி வச்சா நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஃப்ரைங்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அப்படியே கறி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் கறி எடுக்கலைன்னா கூட கவலையே விடுங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.